ஓசூர் மாநகரில் வாடகைக்கு வீடு பார்க்க வந்தது போல நடித்து மூதாட்டியின் வாயில் துணியை திணித்து கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 5 சவரன் தங்க நகை மாயமானதால் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி எம்ஜி சாலைக்கு அருகே 3 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி வீடு ஒன்று அமைந்துள்ளது. இந்த வீட்டின் 2வது தளத்தில் 67 வயதான சரளாதேவி என்பவர் தனியாக வசித்து வந்தார். இவரது 3 மகள்களுக்கும் திருமணம் நடைபெற்று முடிந்த நிலையில் ஒரு மகன் மட்டும் அவரது வீட்டின் 3வது தளத்தில் குடியிருந்து வந்தார். வீட்டின் கீழ்த்தளம் வாடகைக்கு விடப்படும் என்று போர்டு வைத்திருந்தனர். இந்நிலையில் ஒரு ஆண் மற்றும் பெண் ஆகியோர் வீடு வாடகைக்கு வேண்டும் என்று கேட்டு மூதாட்டியிடம் விசாரித்திருக்கின்றனர். வாடகை, அட்வான்ஸ் போன்றவற்றை கூறிய மூதாட்டியிடம் கீழ்த்தளத்தை காட்ட முடியுமா என்று கேட்டுள்ளனர். மூதாட்டியும் சாவியை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்திற்கு அவர்களை அழைத்து சென்றுள்ளார். அப்போதுதான் அவர்கள் தங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்தனர். கீழ்த்தளத்தின் கதவை திறந்து உள்ளே சென்றதும் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு மூதாட்டியின் கையை கட்டி போட்டிருக்கின்றனர். பிறகு அவர் கத்தி சத்தம் போடாமல் இருக்க கையோடு எடுத்து வந்திருந்த துணியை வாயில் திணித்து கத்தவிடாமல் அழுத்தி பிடித்துள்ளனர். அவரது கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச்சேனை அறுத்த அவர்கள் அதன் பிறகு மூதாட்டியை மூச்சுத்திணற வைத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அதன் பிறகு வழக்கம் போல அம்மாவை பார்க்க வந்த மகன் கீழ்த்தளத்தில் அவர் மயங்கி விழுந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஓடி சென்று தூக்கி உள்ளார். அவருக்கு தண்ணீர் கொடுக்க முயன்ற போதுதான் வாயிற்குள் துணி திணிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக துணியை எடுத்துவிட்டு சரளாதேவியை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓசூர் நகர போலீசார் மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தனியாக இருந்த மூதாட்டியை வீடு வாடகைக்கு பார்ப்பது போல் நாடகமாடி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.